லட்சுமி தமிழ் திரைப்பட நடிகையும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார். பழம்பெரும் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால் அவர்கள் இயக்கிய ஜீவனாம்சம் படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் லட்சுமியின் தந்தை எரகுடிபாடி வரதராவ் மற்றும் தாயார் குமாரி ருக்மணி இருவருமே திரைத்துறையில் நடிகர்களாக பணியாற்றியவர்கள். இவர் தந்தை ஆந்திராவில் உள்ள நெல்லூரில், தாயார் தஞ்சாவூரில் உள்ள மெலட்டூரில் சேர்ந்தவர். இவர் நடிப்பதோடு மட்டுமில்லாமல் சமூக பிரச்சனை அலசும் திரைப்படங்களை தயாரிக்கவும் செய்தார். அதே பல சமூக பிரச்சனைகள் தீர்வுக்கான விவாதங்களையும் தொலைக்காட்சி சேனல்களையும் நடத்தி வந்தார். மேலும் லட்சுமி தனது ஆரம்ப காலத்தில் தான் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு தனது கல்வியை முடித்தாலும் அவர் நிலை ஒரு நடிகையாக மாற்றியது. லட்சுமி அவர் இயற்பெயர் வெங்கட மகாலட்சுமி. அவர் பிறப்பு டிசம்பர் 13, 1952. அவர் செய்யும் தொழில் நடிகை, தொகுப்பாளர். அவர் பிள்ளைகள் ஐஸ்வர்யா. அவர் பெற்றோர் OV ராவ், குமாரி ருக்மணி. லட்சுமி அவர்கள் வாங்கிய தேசிய விருது 1970ஆம் ஆண்டுகளில் 4 தென்னிந்திய திரைப்படங்களில் வெற்றி கொடி நாட்டினார். அவரது மலையாள படம் சட்டக்காரி 1974 அவருக்கு புகழ் தேடி தந்தது. இத்திரைப்படம் 1975ஆம் ஆண்டு ஜூலி என இந்தியில், மிஸ் ஜூலி பிரேம சுதா என தெலுங்கிலும் எடுக்கப்பட்டன. இந்தி பட நடிப்பிற்காக ஃபிலிம்பேர் விருதும் வங்காள திரையுலக விருதும் கிடைத்தது. 1977ஆம் ஆண்டில் வெளிவந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற எழுத்தாளர் செய்யகாந்தனின் புதினத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கினார். தனது 17 வயதில் பெற்றோர் ஏற்பாடு செய்த பாஸ்கர் என்பவரை திருமணம் புரிந்து கொண்டார். 1971ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா என பெண் குழந்தை பெற்றெடுத்தார். இதன் பின்னர் பாஸ்கருடன் மனமுறிவு ஏற்பட்டு தனது மகளை தன்னுடன் வளர்க்கும் உரிமை பெற்றார். ஐஸ்வர்யா அவர்கள் 1990களில் இருந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்து வருகிறார். மலையாள படம் சட்டக்காரியில் நடித்தபோது நடிகர் மோகனுடன் ஏற்பட்ட உறவும் முறிந்தது. என் உயிர் கண்ணம்மா எனும் திரைப்படத்தில் நடிகையில் உடன் நடிகரும் பட இயக்குனருமான சிவசந்திரனுடன் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டார்.